அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ முழுதும் பாருங்க. இந்த வீடியோல வந்து 2, 3 விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். இதில வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இங்க பாருங்க ஓவர்ஃபுல் பைப் வந்து ஆடுது பாருங்க. இது வந்து பறவை உட்காந்துச்சுன்னா, அந்த பைப் வந்து கண்டிப்பா உடையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உடைஞ்சிருச்சுன்னா ஒட்டுறதும் கஷ்டம். டேங்க்ல இருக்கிற தண்ணியே வேஸ்ட்டா போயிடும். இது வந்து ஆடாம எப்படி வந்து ஸ்ட்ராங் பண்றது? அதேபோல வந்து இந்த டேங்க்ல பாருங்க ஏர் போறதுக்கு வந்து பைப்பே இல்ல. பைப் செட் பண்ணல. நெறைய பேர் வீட்ல வந்து இந்த தப்பு தான் செய்றாங்க. ஏர் போறதுக்கு இந்த மாரி இடத்துல வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு ஒரு பைப் செட் பண்ணாத விட்டுர்றாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, கீழ டேப்ல வந்து தண்ணி வந்து ரொம்ப ஸ்லோவா வர ஆரம்பிச்சுரும். தண்ணி ஸ்பீடாவும் வராது. அப்பப்போ வந்து ஏர் லாக் ஆயிடும். இத வந்து நம்ம சரி பண்ண போறோம். இதற்கான பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒரு எல்போ 1 இன்ச் எல்போ, ஒரு கப்ளிங்கு, ஒரு டீ, பைப்பு, சொல்யூஷனு, ஆக்ஸா பிளேடு அவ்வளதாங்க. இப்போ வந்து ஏர் போறதுக்கு வந்து ஒரு ஹோல்ஸ போட்டு இதில வந்து ஒரு பைப்பு போட்டு ஜாயின் பண்ண போறோம். இந்த இடத்துல வந்து நீங்க ஹோல்ஸ் போடுறப்ப ட்ரில்லிங் மிஷின் இல்ல. என்கிட்ட ட்ரில்லிங் மிஷின் இருக்கு. ட்ரில்லிங் மிஷின்ல போட்டேன். அப்படி இல்லன்னா நீங்க வந்து பைப்பு சூடு பண்ணியே போடலாம். பைப் வந்து ஜிஐ பைப்பு சூடு பண்ணீங்கன்னா ஹோல்ஸ் ஆயிடும். இங்க பாருங்க. இதில் வந்து ஒரு பைப் அந்த ஹோல்ஸ் போட்டல அந்த பைப் அதுலேருந்து ஒரு பைப் வந்து உள்ளே போட போகிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு எல்போ ஒட்டி பைப்பை உள்ளே போட்டுருவாங்க. அது போல் போடாமல் நீங்கள் என்ன பண்ணீங்க, உள்ளே வந்து ஒரு கப்ளிங் ஓட்டுங்க. அப்படி கப்ளிங் ஓட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பைப் வந்து வெளியே வராது. அதனால தான் உங்களுக்கு வந்து பைப் வந்து கரெக்டாக சைஸாக வெட்டிட்டு இந்த பைப் வந்து கப்ளிங்கையும் எல்பியும் ஒட்டி உள்ளே வந்து போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கப்ளிங்கை ஒட்டிங்க. இங்கே பாருங்கள், கப்ளிங்கை கரெக்டாக ஒட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்கணும். உள்ளே போடுறப்போ வந்து இந்த கேப் வந்து இருக்கக்கூடாது. கப்ளிங்க்கும் எல்போக்கும் கேப் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து என்ன பண்ணுவோம், அந்த டேங்க் வந்து ஃபுல்லாக டைட்டாக பிடிச்சிக்கும். டைட்டாக பிடிச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஏர் பைப் போகிறதுக்கு ஏர் பைப் போட்டு நீங்கள் வந்து மேலே வந்து தூக்கி விட்டிங்கன்னா ஏர் போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக போவோம். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு ஐடியாவும் சொல்கிறேன் பாருங்கள். அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்துச்சுல டைட்டாக இருக்கணும். லூஸாக இருக்கக்கூடாது. லூஸாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா பைப் வந்து ரோல் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், பைப் எல்போ போட்டாச்சு. போட்டு மேலே தூக்கி விட்டு அதில் வந்து ஒரு பைப் ஒன்று போட்டு மேலே டீ போயிட்டிங்கன்னா இப்படி போட்டிங்கன்னா டேங்க்கில் இருக்கிற ஏர் போவோம். ஏர் போச்சுன்னா உங்களுக்கு வந்து பைப்பில் வந்து கீழே வந்து தண்ணி வந்து ஏர் லாக் ஆகாமல் நல்லா ப்ரெஷராக தண்ணி வரும். ரெண்டாவதாக என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஓவர்ஃபுல் பைப் ஆடாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ண போகிறோம். அது என்னென்னா, டேங்க்கில் வந்து ஏர் போகிறதுக்கு ஒரு பைப் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த பைப்பை எடுத்துகிட்டு அந்த எல்போ வந்து இந்த ஓவர்ஃபுல் பைப்புக்கு நேராக திருப்பி விட்டுட்டு அந்த ஹைட்டுக்கு இந்த ஓவர்ஃபுல் பைப்பில் ஒரு டீயை போட்டுங்க. டீயை போட்டு அந்த எல்போவில் ஒரு பைப்பு இதுக்கு அதுக்கும் ஒரு பைப்பு துண்டு பைப் போட்டு ஜாயின் பண்ணுங்க. இது எதுக்காகனா, இந்த ஓவர்ஃபுல் பைப் வந்து உங்களுக்கு ஆடாது. அதே போல் வந்து இந்த டேங்க்கில் வந்து ஏர் பைப்பு மேலே தூக்கி விட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து ரோலாகி கீழே விழுந்துடும். அது வந்து கீழே விழாமல் இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் கீழே விழாது. இந்த ஓவர்ஃபுல் பைப்பும் ஆடாது. உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து இது நல்லாவாக இருக்கும். உங்களுக்கு வந்து வேலை வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், ரோல் ஆகிட்டு கீழே வருது பாருங்கள். அது போல் வந்து நம்ம மேலே பைப் போட்டு விட்டோம் பார்த்தீங்களா, அந்த பைப் என்ன ஆகுனா நாளடைவில் ரோல் ஆகி கீழே விழுந்துடும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு டீ போட்டு நம்ம வந்து சொறி விட்டோன்னா அந்த பைப் வந்து ரோல் ஆகி கீழே விழாது. இங்கே பாருங்கள், அதே போல் வந்து உங்களுக்கு ஓவர்ஃபுல் பைப்பில் வந்து தண்ணி ஓவர்ஃபுல் ஆகிறப்போ தண்ணி அதில் வந்து இதுலேயும் வந்து ஏர் போவோம். இங்கே பாருங்கள், இந்த டீயில் இதுலேயும் ஏர் போவோம். அதே போல் வந்து டேங்க்கில் வந்து தண்ணி ஃபுல்லாகினதுக்கப்புறம் பைப்பு வெளியே போகுதுங்களே, டேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து ஏர் வந்து வெளியே போவோம். இந்த வேலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க.